ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 5வது மாதத்தினுடைய கடைசி வீட்டிலிருந்து ஆராதனையில் எங்கள் கடைசி நாளிலே தெய்வ சமூகத்திலே நாம் தேவனை துதித்து தொழுது கொண்டு ஆராதிக்க போகிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த காலைகளுக்காக சோதரோம். 5வது மாதம் 5வது ஆராதனைக்குள்ளாக தேவனங்களை கொண்டு வந்தீர்களுக்காக சோதரோம். உடைய பிரசன்னம் நம்மை மத்தியில் இருக்கட்டும். தேவாவியானவர்கள் மத்தியில் அசைவாடுவீராக. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் வீடுகளிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் மத்தியில் உடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வர ஆண்டவரே, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களிடத்தில் ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவேன். உடைய ஆசீர்வாதத்தை உயிர்த்தெழுந்த நாளிலே மேலே குடும்பங்கள் மேலே சபைகள் மேலே சபை மக்கள் மேலே உண்டாகலாம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை பாடி துதிப்போம். ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் போதுவரே சொல்லி நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நாம் வரவேற்று மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்தி பாடுவோம். ஓடி
ஓடி வருகின்றோம். பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். கடலோரைகளுக்கு ஆசைக்கணும், கடலோரைகளுக்கு ஆசைக்கணும். வறுமையா போதரே, வறுமையா போதரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழக் கொள்ளுகிறேன். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழக் கொள்ளுகிறேன். கரையோர மரங்கள் ஏராளமா கனிதர வேண்டும் தாராளமா, கரையோர மரங்கள் ஏராளமா கனிதர வேண்டும் தாராளமா. இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், எல்லாம் மருந்தாகணும். நாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் மருந்தாகணும், நாம் உணவாகணும். வறுமையா போதரே, வறுமையா போதரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழப் போகிறேன். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழப் போகிறேன். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழப் போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் இந்த 5வது மாதம் 31 நாட்களும் நம்மை அற்புதமாய் நடத்தினார். நம் குடும்பமாக ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே, 5வது மாதம் 1ஆம் தேதி 31 நாட்களும் ஏந்தினீரே, தாங்கினீரே, சுமந்தீரே, தப்புவித்தீரே. 5வது மாதம் 5வது உயிர்த்தெழுந்த ஆராதனைக்குள்ளாக எங்களை கொண்டு வந்து பத்திரமாய் சேர்த்து இப்படி சமூகத்திலே இப்படி கூடாரங்களிலே ஆண்டவரே கர்த்தாவே மகிமைப்படுத்தும்படியாய் எங்களுக்கு இந்த நேரத்தை தந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஊற்றப்படுவதாகவா. ஆமென். ஆவி இல்லாமல் நாங்கள் எதையுமே செய்ய முடியாது. ஆராதிப்போம் பரிசுத்த உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு தேவ ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். கண்டவர்கள் நாளிலே இல்லை, ஆனால் கர்த்தர் ஜீவனை மறுபடி சுகத்தை கொடுத்தாரே. என் கண்ணை கட்டியிருக்கும், என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்து இந்த நாள் வரை என்னை நடத்தி கொண்டு வருகிறீரப்பா. ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா. இஸ்ராயேலின் தூதர்கள் தொட்ட தேவா, எந்தன் தூதர்கள் தொடுவே. ஆவியானவரே, எங்களை தொடுவேனாக. நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்கள் பரிசுத்தமானவர்களாய் பரிசுத்தத்தோடு
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆராதித்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வருகிறதான புதிய நாட்களிலும் புதிய வாரங்களிலும் புதிய மாதங்களிலும் தேவனுடைய அளவில்லாத கிருபைகளோடு கூட இருந்து அந்த ஒரு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறியடித்து அந்தகாரத்தின் பொக்கிஷங்களை ஒளிபீடத்தின் புதையல்களை கத்திரங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேசத்தின் சில மகிமையான மாற்றங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம் யாவரும் சபையில் ஒன்று கூடி நாம் ஆராதிப்போம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த அருமையான காலை உங்களோடு கூட தெரிவித்துக் கொண்டு நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்பட்ட ஒரு 50வது நாள். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு 50 நாள் ஆகிறது. 50வது நாளிலே எருசலேமிலே சீசர்கள் மேல் வீட்டில் கூடியிருந்த பொழுது 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அன்றைக்கு துவங்கப்பட்ட ஆவியானுடைய வல்லமை இன்று வரைக்கும் பலமாய் கிரியை செய்து கொண்டு வருகிறது. ஆகினால் இன்றைக்கு அகில உலக ஜெப நாள் என்று சொல்லி இந்த நாளை முழு உலகமும் ஆவியானவரால் ஊற்றப்பட்டபடியினாலே ஆவியானவரை மகிமைப்படுத்தி முழு உலகத்திலும் ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகினால் நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட நேரத்திலே இந்த அருமையான நாளை நினைவு கூர்ந்து நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தேசத்தை நிரப்பும்படியாக, பரிசுத்தாவினுடைய வல்லமை தேசத்தின் மேல் பொழிந்தருளும்படியாக நீங்கள் செபித்துக் கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நமக்கு நேரம் இல்லாதபடியினாலே நீங்கள் தனிப்பட்ட முறையிலே இந்த அகில உலக செப நாளை நினைவு கூர்ந்து உங்களுடைய வீடுகளில் நீங்கள் செவியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். ஆமென். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு நாள். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள், 50வது நாள். தேவ ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது என்ன என்று சொன்னால், ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். ஆடையை அவிழ்த்து போடுவது போல நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை ஒரு நாள் நம்ம அவிழ்த்து போடக்கூடாது. அந்த ஆவியானவர் எப்பொழுதுமே நமக்குள்ள இருக்க வேண்டும். அவர் எப்பொழுதுமே நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அவர் எப்பொழுதுமே நமக்குள்ள இருப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அவர் வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய், நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆகியினால் இந்த காலை வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சபை மக்களை பார்த்து சொன்னார், எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனை குறித்து உங்களுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். அந்த பவுல் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். ஆடையை அவிழ்ப்பது போல இன்றைக்கு அநேகர் ஆவியானவரை அவிழ்த்து போடுகிறார்கள். சபைக்கு வரும் பொழுது ஆவியானவரை அணிந்து கொண்டு வருகிறார்கள். சபை முடிந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி ஆடையை அவிழ்த்து போடுகிறார்களோ அதுபோல ஆவியை அவிழ்த்து போடுகிறார்கள். செப நேரத்தில் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். செப நேரத்துக்கு அப்புறம் ஆவியானவரை அவிழ்த்து போட்டு விடுகிறார்கள். ஆவியினால் இந்த வசனத்தில் பவுல் சொல்லுகிறார் தன்னுடைய சபை மக்களுக்கு, நீங்கள் ஆவியை அவிழ்த்து போடவே கூடாது. ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் வேண்டும், நமக்குள்ளாக வாசம் செய்ய வேண்டும். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்தால் மாத்திரமே நம்மால் மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆகினாலே உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை, எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் நமக்குள் மகிமையாய் வந்திருக்கிறபடினாலே அந்த மகிமையின் ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும்
வல்லமையினாலும் அபிஷேகம் செய்தார். நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியினால் கன்னி வயிற்றிலே கர்ப்பம் தரித்து பரிசுத்த ஆவியானவரால் அவர் நடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். மத்தேயு 4:1, லூக்கா 4:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆவியானவராலே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஏசாயா 61:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், ஆகியினாலே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசுவுக்குள் எப்படி ஆவியானவர் இருக்கிறாரோ அதுபோல் அவரை தொழுது கொண்டு ஆராதித்து அவரை நம்பி விசுவாசித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அந்த ஆவியானவர் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அந்த ஆவியானவரை நாம் அவிழ்த்து போடவே கூடாது. ஒரு துணியை மாற்றுவது போல, ஒரு ஆடையை மாற்றுவது போல நாம் ஆவியானவரை என்ன பண்ணக்கூடாது என்று சொன்னால் அவிழ்த்து போடக்கூடாது. பவுல் சொல்லும் பொழுது தன்னுடைய ஜனங்களுக்கு, நீங்கள் ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள், ஆவியில பலப்படுங்கள், ஆவியானவரால் நடத்தப்படுங்கள், ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுங்கள் என்று சொல்லி நம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த காலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்பான தேவர்களையே, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாதபடி நம் தேவனை தொழுது கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆகியினாலே ஆவியானவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியை நீங்கள் அவிழ்த்து போடாதீர்கள். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் செய்ய போகிற மகிமையான காரியம் என்ன என்பதை குறித்து ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஒரு மனிதனுக்கு ஏன் ஆவியானவர் முக்கியம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆவியானவருக்கு ஏன் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆவியானவர் தான் ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்குகிறார். பவுல் சொல்லுகிறார், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படலாம், சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படலாம், நோயிலிருந்து விடுதலை ஆக்கப்படலாம். எப்பேற்பட்ட பாவ சாபங்கள், முன்னோர்களுடைய பாரம்பரிய சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து கொண்டு வந்தாலோ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் நம்மை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மை சாபத்திலிருந்து மீட்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் தான் நீங்கள் ஆவியானவரை அவிழ்த்து போடாதீர்கள் என்று சொன்னார். உங்களுக்கு விடுதலை வேண்டுமா, உங்களுக்கு சுகம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமலே போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆவியானவரை அவிழ்த்து போடாதீர்கள். ஆவியானவரை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லி ரோமர்ல நம்ம வாசிப்போம் 12ஆம் அதிகாரத்திலே. ஆகியினால் எப்பொழுதும் ஆவியில நீங்கள் அனலா இருக்க வேண்டும். ஆவியானவரை அவிழ்த்து போடாதபடி ஆவியானவரை அனலா இருந்து ஆவியில நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஆவியானவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இப்பொழுது வாசம் பண்ணுகிறார். அந்த மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடியிருந்த பொழுது ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவர் இன்றைக்கு மாம்சமாய் யாவர் மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாது இருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த காலை வேளையில் ஆவியானவரே என் மேலே நீர் வாங்கப்பா, நீர் வந்தால் மாத்திரம்தான் எனக்கு விடுதலை என்று சொல்லி அந்த ஆவியானவரை உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாஞ்சித்து தாகத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படுவார். தாகமுள்ளவர்கள் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என்னுடைய ஆவிகளை ஊற்றுவேன், ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் தாகத்தோடு இருந்தால் ஆவியானவர் ஊற்றப்படுவார். வறண்ட நிலமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆறுகளாய் பரிசுத்த ஆவியானவர்கள் மேலே வந்து ஊற்றப்படுவார். ஆகியினாலே எனக்கு அன்பான தேவத்திலேயே ஆவியானவர் தான் ஒரு மனிதனை விடுதலை ஆக்க முடியும். அதனாலே எந்தெந்த காரியத்தில் நீங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்கள் அந்த ஆவியானவரை நீங்கள் வரவேற்பீர்கள் என்று சொன்னால், அந்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அந்த ஆவியானவரை அவிழ்த்து போடாதபடி ஆவியில அனலா இருப்பீர்கள் என்று சொன்னால்
உங்களுடைய எண்ணங்களிலிருந்து, உங்களுடைய சிந்தனைகளிலிருந்து, உங்கள் இருதயங்களிலிருந்து, பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, எல்லா விதமான சாபங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்குதான் விடுதலை உண்டு. உங்கள் குடும்பத்தில் விடுதலை வேண்டுமா? உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சத்துருக்களுக்கு மத்தியில் நீங்கள் விடுதலையோடு ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்கள் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். கணக்கால் அளவு போதாது, உலகால் அளவு போதாது, நீந்தி நான் மூழ்கணுமே என்று சொல்லி ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களை ஆண்டவர் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே. அநேகர் பாவ வழியில், அக்கிரம வழியிலே, உலக பிரகாரமான போக்கில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் ஆவியானவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துவார். பாவ சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். இந்த காலைகளில் எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்களோ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்று சொன்னார். ஆவியானவரை நீங்கள் அனல் மூட்டி அவருக்குள்ளே நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னார். அது ஆவியானவர் உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குவார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைசாலையில் காக்கப்பட்டிருக்கும் பொழுது சபை மக்கள் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு செபித்த பொழுது தேவ ஆவியானவர் தன்னுடைய மகிமையான தூதனை கொண்டு அந்த சிறையில் இருக்கிற பேதுருவை விடுதலையாக்கி அவரை வெளியே கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆகையினால் ஆவியானவரை நீங்கள் அவிழ்த்து போடாதபடி ஆவியானவரை அனலாக்கி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இரண்டாவதாக இந்த ஆவியானவருடைய வாழ்க்கையிற்கு முக்கியம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவியின் இடத்துக்கு வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆவியானவர் எதற்காக நம்முடைய வாழ்க்கையை சொன்னால் நம்மை சாட்சியாய் வைப்பதற்கு தான் ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு சாட்சியாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே நம்ம சாட்சியாய் வாழ முடியும். ஆவியானவர் இல்லாத பட்சத்திலே நம் சாட்சியாய் ஒரு நாள் வாழ முடியாது. இயேசுவுக்குள் ஆவியானவர் இருந்தபடியினாலே அவர் 33 ஆண்டு காலம் அந்த உலகத்திலே சாட்சியாக வாழ்ந்தார், மகிமையாய் வாழ்ந்தார். என்னிடத்தில் குற்றம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் பரிசுத்தம் உள்ளவராய், குற்றமற்றவராய், உண்மையுள்ளவராய், நீதியுள்ளவராய் இன்றைக்கு நீங்களும் நானும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால்தான் நாம் யூதேயாவிலே சமாரியாவிலே பூமியின் கடைசி பரியந்தம் நம்மை எந்த இடத்துல தேவன் கொண்டு போனாலும் அந்த இடத்துல நாம் சாட்சியாய் வாழ முடியும். ஆகினாலே ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சாட்சியாய் வாழ முடியும். குடும்பத்தில் நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே சாட்சியாய் இருப்பீர்கள். நீங்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை சாட்சியாய் நடத்துவார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் நீங்கள் போகிற இடமெல்லாம் ரட்சிப்பின் வாசனையை வெளிப்படுத்தி இயேசுவுக்கு மகிமையுள்ள ஒரு சாட்சியாய் மாறுவீர்கள். கலாத்தியர் 1 சொல்லுகிறது, அவர்கள் என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பவுலுக்குள்ளே அந்த ஆவியானவர் இருந்தார். உங்கள் எல்லாரையும் பார்க்கிலும் நான் அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லி அந்த ஆவியானவர் பவுலுக்குள் இருந்தபடியினாலே அவர் கிட்டத்தட்ட 13 நிருபங்களை எழுதி அநேக சபைகளை உருவாக்கி அநேகருக்கு அவர் சாட்சியாய் வாழ்வதை நம்ம பார்க்கிறோம். ஆகையினால் நீங்களும் நானும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தோ நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும். சாட்சி இல்லாமல் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவே முடியாது. ஆகினால் ஒருத்தர் சொல்ல வேண்டும், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள் என்று சொல்லாதவர்களுக்கு நமக்குள்ள அந்த ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே நம்மை சாட்சியாக நிறுத்த முடியும். ஆகினால் இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். மூன்றாவதாக சகரியா 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் மூன்றாவது நமக்கு எதற்கு தேவை என்று சொன்னால் நாம
செய்ய முடியாத காரியத்தை நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் செய்து முடிப்பார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், சிறுபாதைகளுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் மாத்திரமே எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும். ஆவியானவர் இல்லாத பட்சத்திலே நாம் ஜெயிக்கவே முடியாது. தானியேலை குறித்து வாசிக்கும் பொழுது தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. யோசேப்பை குறித்து வாசிக்கும் பொழுது தேவர்களுக்கு ஒப்பான ஒரு ஆவி இந்த யோசேப்புக்குள்ள இருந்தபடினாலே அந்த யோசேப்பு ஞானமாய் மகிமையாய் எல்லாரையும் போஷிக்கிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மூலமாய் அந்த ஞானத்தை வெளிப்படுத்தி அவனை தேசத்துக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். அந்த காலை வேளையிலே நம்மளால எதையுமே செய்ய முடியாது, ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரால் எதையுமே செய்ய முடியும். ஆகியால் அந்த வசனம் சொல்லுகிறது, என்னுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து விட்டால் எதையும் நம்மால் செய்து முடித்து விடலாம். இந்த காரியங்கள் நடக்கவில்லை, முடியவில்லை, ஆகவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்குகிறீர்களோ, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரிடத்தில் அதை பொறுப்பை ஒப்புக் கொடுங்கள். ஆவியானவரே, என்னால் முடியாதப்பா, நீதான் எனக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும், அல்லது எவ்வளவு பெரிய தண்ணீரை, ஆறுகளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் உங்களை ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு போய் வைப்பார். ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை வழி நடத்துவார். அந்த ஆவியானவரால் எதையும் உங்களுக்கு செய்ய முடியும். ஆகியினாலே உங்களுடைய பலம், பராக்கிரமம், அறிவு, ஞான, திறமை, கல்வி, வேலைகள், பணங்கள் செய்ய முடியாததை உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்காக அவர் செய்து முடிப்பார். ஆகையால் தான் அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இன்றைக்கு இதெல்லாம் நடக்கவில்லை, ஆகவில்லை, முடியவில்லை என்று ஒரு சோர்ந்து போன நிலைமையில நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவருடைய கரங்களில் அதை ஒப்புக் கொடுங்கள். ஆவியானவரே, என்னால் முடியாதப்பா, உங்களால் தான் முடியும். இந்த பிரச்சனையை, இந்த போராட்டத்தை, இந்த நெருக்கத்தை, இந்த வியாதியை ஆண்டவரே நான் இடத்தில் தருகிறேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்கு ஆண்டவரை வாசம் பண்ணி எனக்காக நீ யாவையும் செய்து முடிப்பீராக என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆவியானவராலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென். ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த ஆவியானவர் ஒழுங்கில்லாத உலகத்தை ஒழுங்குபடுத்தினார். ஒழுங்கில்லாத நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறவர் ஆவியானவர் தான். எந்தெந்த பிரச்சனைகள் ஒழுங்கில்லாமல் இருக்கிறதோ அந்த ஒழுங்கில்லாத பிரச்சனைக்கு ஆவியானவர் நம்மேல் அசைவாடினார். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விடுவார். ஆகாது என்ற காரியத்தை ஆக வைப்பார், நடக்காது என்ற காரியத்தை நடக்க வைப்பார், முடியாது என்ற காரியத்தை அவர் முடிய வைப்பார். ஆகியனால் அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆவியானவரே என்னால் ஒன்றும் அல்லப்பா, நம்முடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி ஆவியானவர் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இரக்கம் வைக்கிற தேவனாலே எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். அல்லேலூயா. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே உங்களுக்கு எல்லாமே நடக்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஆவியினால் இப்படிப்பட்ட ஆவியானவரை நீங்கள் அவிழ்த்து போடாதபடி உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்து அனல் மூட்டி, கணுக்கால் அளவு இருக்கிறவர்கள் முழங்கால் அளவுக்கும், முழங்கால் அளவு இருக்கிறவர்கள் இடுப்பளவுக்கும், இடுப்பளவுள்ளவர்கள் நீந்தக்கூடிய அளவுக்கும் ஆவியானவரோடு கூட நீங்கள் அசைவாடி உறவாடுவீர்கள் என்று சொன்னால் உலர்ந்த எலும்புகளை உயிரிழைய செய்து ஒரு சேனையாய் எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார். எதெல்லாம் உலர்ந்து போயிற்று, எதெல்லாம் நம்பிக்கை அற்று போயிற்று, இனி கிடைக்காது, இனி பார்க்க முடியாது, வாய்ப்பே இல்லையே என்று சொல்லி ஒரு உலர்ந்து போன எலும்பை போல நீங்கள் பள்ளத்தாக்கில காணப்பட்டாலும் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தால், அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொன்னால், அந்த ஆவியானவர் உலர்ந்து போன எலும்புகளை அவர் உயிரடைய செய்வார், நரம்புகளை உண்டாக்குவார், மாம்சத்தை உண்டாக்குவார், தோளினால் மூடுவார்,
நம்முடைய ஆவியை ஊற்றுவார் என்று சொன்னால் அந்த எலும்புகள் உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் மாறும். காலை வேளையிலே எது ஆகவில்லை, முடியவில்லை, ஒரு உலர்ந்த எலும்பை போல இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த ஆவியானவருடைய கரங்களிலே நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அந்த ஆவியானவர் அற்புதங்களை செய்வார். ஆகையினால் இந்த 3 காரியத்தை ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செய்ய அவர் இன்றைக்கும் நமக்குள்ளே வல்லமையோடு இருக்கிறார் என்பதை ஒரு நாள் மறந்து போவார்கள். ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே நமக்கு விடுதலை கிடைக்கும். ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே நம்ம சாட்சியாய் வாழ முடியும். ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே நாம் எல்லாவற்றையும் ஜெயமாய் நம்ம என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஆதியினாலே இந்த 3 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் மனதிலே வைத்து ஆவியானவரை அனலாக்கி ஆவிக்குள்ளாக வளர்ந்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல உயிர்த்தெழுந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயில் உள்ள சபை மக்களுக்கு சொன்னது போல இந்த காலை வேளையிலே மகிமையாய் எங்களுக்குள் இருக்கிற ஆவியை நாங்கள் அவிழ்த்து போடாதபடி அந்த ஆவியானவரை அனல் மூட்டி நாங்கள் எழுப்பி ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியை கொண்டு அந்த விடுதலை உண்டு என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் விடுதலை உண்டாக்கி தருவீராக. எந்தெந்த காரியத்தில் விடுதலை இல்லை என்று அவர்கள் செபித்து கண்கலங்கி ஆண்டவரை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆவியானவரே நீ விடுதலையை தருவீராகப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே ஆவியானவர் வரும் பொழுது சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரப்பா. யூதேயாவிலே, சமாரியாவிலே, உலகத்தின் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்குள்ள ஆவியானவர் எங்களை சாட்சியாய் நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அல்லேலூயா. பலம் பராக்கிரமம் செய்யாததை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள செய்து முடிக்கிறபடினாலே ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆக அந்த காலையில் ஆவியானவரே எதெல்லாம் ஆகலை, முடியவில்லை, நடக்கவில்லை என்று நாங்கள் ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிறோமோ எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவராலே அவைகள் எல்லாவற்றையும் செய்யப்படுவதற்காக சோர்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லி ஆவியானவரை எங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக, அவர்கள் சாட்சியாய் வாழ்வார்களாக. அவர்களுக்குள்ள ஆவியானவர் யாவையும் அவர்களுக்காக செய்து முடித்து அவர்களை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வைக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 31 நாட்களும் ஏற்றி தாங்கி சுமந்து தப்புவித்து எங்களை ஆண்டவரை பத்திரமாய் சேர்த்தீர் எமக்கு நன்றி. அவருடைய ஜெபமெல்லாம் கேட்டீர் எமக்கு நன்றி. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நாங்கள் சபையில் கூடி உம்மை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஆண்டவரே எல்லா வழிவாசலை திறந்து கொடுப்பதற்காக சொல்கிறோம். தடைகளை மாற்றி வருகிற நாட்கள் மீண்டும் நாங்கள் சபையில் சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆண்டவரே, இப்படி கரங்களுக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் வந்து செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் வழிநடத்துதலும் இந்த அருமையான காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவரோடும், சபை மக்களோடும், கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் குடும்பத்தோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவரை இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.